ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம இலவச தரிசன டிக்கெட்டுகளை 7 வழிகள்ல நம்ம புக் பண்ண முடியும். அந்த 7 வழிகளும் என்னென்ன அப்படின்றத பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருப்போம். 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டை எப்படியெல்லாம் நம்ம ஆன்லைன்ல எந்தெந்த வழிகள்ல புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி என்னென்னலாம் தர்ஷன் டிக்கெட் இருக்கு, என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் நம்ம தர்ஷன் போகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளோட சடன் பிளான் ஆகட்டும், இல்ல நமக்கு போற டைம்ல கொஞ்சம் ஹெவியா இருக்கு கூட்டம், குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போறோம், சில பேர் கை குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஏன்னா நாங்க வேண்டுதல் வச்சிருக்கோம், குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை எல்லாம் அங்க போடணும்ன்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருப்பாங்க. இல்ல ரொம்ப நாளா குழந்தை இல்ல, ஸோ நம்ம திருமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைச்சது, ஸோ அதனால நாங்க பெருமாளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுதல் வச்சிருக்கவங்களும் நிறைய பேர். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அது பயன்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் ரெகுலரா ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ வாங்க என்னென்ன 7 வழிகள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 7 வழிகளும் எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கிறத பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ல உங்களுக்கு மேபி ஒரு 3-4 தெரிஞ்சிருக்கலாம். புதுசா 2 தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அப்டேட் கூட இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வரும். தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடிய டிக்கெட், அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய டிக்கெட் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பார்க்கலாங்க. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டிக்கெட் புக் பண்ண முடியும். இது ஒவ்வொரு மாசமுமே நமக்கு ஓப்பனிங் ஆன்லைன்ல பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட டேட் குறிப்பிட்ட டைம்ல நம்ம ஃபாஸ்டா பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன டிக்கெட் அப்படின்னா அங்க பிரதர்ஷன டிக்கெட். ஸோ இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ தான். நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த மாசம் 23ஆம் தேதி இதோட புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. என்ன நமக்கு ஆன்லைன்ல கிடைக்கும் போது இப்ப சடனா நம்ம அடுத்த வாரமோ இல்ல அடுத்த மாசத்துலயோ பிளான் பண்றோம்னா இந்த ஆன்லைன் டிக்கெட்ஸ் நமக்கு கிடைக்காது. அதுதான் ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க ஆஃப்லைன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு ஒரு மார்ச் அந்த மாதிரிலாம் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல கூட புக் பண்ணிக்கலாம். இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீ தான், பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாது. வெள்ளிக்கிழமைகள்ல அங்க பிரதர்ஷனம் இருக்காது. உங்களுக்கு இந்த ஓப்பனிங் பார்த்தாலே தெரியும். இப்ப பிப்ரவரி வரைக்கும் ஓபன் பண்ணிட்டாங்க. மார்ச் மாசத்துக்கு இந்த மாசம் ஓபன் ஆக போகுது. இதுல வெள்ளிக்கிழமை மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ல ஒரு ஆஷ் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரீசன் ஸ்லாட் நாட் அவைலபிள். வெள்ளிக்கிழமைகள்ல அங்க பிரதர்ஷனம் கிடையாது. நீங்க வெள்ளிக்கிழமையை தவிர மீதி நாட்கள்ல தரிசனம் போறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் நம்ம ரொம்ப ஃபாஸ்டா பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 நிமிஷத்துல புக்கிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஃப்ரீ டிக்கெட் அப்படின்றனால ஒரு மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணி மேக்சிமம் 2 பேர் வரைக்கும் புக் பண்ணலாம். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா தான் நம்ம புக் பண்ண முடியும். இப்போ 10 வயசு 11 வயசுல இருக்காங்கன்னா உங்களுக்கு நீங்க புக் பண்ண தேவையில்லை. 11 வயசு கீழே இருக்கிறவங்களையும் நீங்க கூட்டிட்டு போறோம்னா கூட்டிட்டு போகலாம். இது காலையில நம்ம அங்க பிரதர்ஷனம் மிட் நைட் 12 மணி 1 மணிக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். புஷ்கரிணியில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஏடிசி தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்டா இருக்கும். உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உள் பிரகாரத்துல நமக்கு அங்க பிரதர்ஷனம் செய்ய விடுவாங்க. அந்த அங்க பிரதர்ஷனம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/2 hour to 45 minutes வெயிட் பண்ணிட்டு சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். என்ன காலையில டைம்ல நீங்க சீக்கிரமா போறனால பெரிய அளவுல உங்களுக்கு கிரௌட் இருக்காது. மற்ற டைம்னா 300 ரூபாய் தர்ஷன் வருவாங்க, ஃப்ரீ தர்ஷன், நேரடி தர்ஷன் இருப்பாங்க, SST டோக்கன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய தர்ஷன்லாம் வரும்போது உங்களுக்கு ஹெவி கிரௌடா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த தர்ஷன் போற டைம்ல உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்குறதுனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிக்கெட்டோட ஃபுல் புக்கிங் பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ ஷேர் பண்ணிருக்கோங்க, செக் பண்ணி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவதா கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டிக்கெட் அப்படின்றது பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான மெடிக்கல் கேசஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான இலவச தரிசன டிக்கெட், அதுவும் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா மற்ற தர்ஷன் டிக்கெட் மாதிரி இது கிடையாது. வயசானவங்களாம் ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. அதே மாதிரி வெயிட் பண்ணி டெய்லியும் 3 மணிக்கு தர்ஷன் கொடுக்குறாங்க. இதுல நீங்க ஒரு 1/2 hour to 30 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள தரிசனம் முடிச்சுட்டு வரலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு. இப்போ மார்ச் மாசத்துக்கான புக்கிங் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகுது. அங்க பிரதர்ஷனம் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இந்த டிக்கெட்ல ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. இப்போ ஸ்பெஷலான ஏதாவது நாட்கள் இருக்கு,
ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குன்னா அந்த நாட்கள்ல மட்டும் இந்த டிக்கெட் கேன்சல் ஆகும். மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து பிப்ரவரி மாசத்துல வந்து 16ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகல, மீதி எல்லா நாளுமே ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா 16ஆம் தேதி வந்து ரத சப்தமி, அந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ்ல உங்களுக்கு இருக்காது, மீதி எல்லா நாளுமே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில பண்ண போறீங்கன்னா ஏஜ் வந்து 65 வயசு 65 வயசுக்கு மேல இருக்கணும். கூட போகக்கூடிய டிபெண்டன்ட்க்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். நான் வந்து மாற்றுத்திறனாளினா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, கூட போறவங்களுக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது, மெடிக்கல் கேசஸ்னாலும் ஏஜ் லிமிட் கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அதுல வந்து நீங்க சீனியர் சிட்டிசன்னா ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும், மாற்றுத்திறனாளினா உங்களுக்குன்னு இருக்க ஐடி கார்டு அப்லோட் பண்ணணும், மெடிக்கல் கேஸ்னா டாக்டர் கொடுத்த மெடிக்கல் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணி தான் நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட் புக்கிங்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இப்ப பார்த்த 2 ஃப்ரீ தர்ஷனுமே நம்ம வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் யாரும் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க எப்ப கேட்டாலும் கிடைக்கும்ன்ற மாதிரி புக் பண்ணி தரேன்னா சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஆன்லைன்ல ஒவ்வொரு மாசமும் 23ஆம் தேதி இல்லைன்னா 24ஆம் தேதி இந்த மாதிரி வந்து ஓபன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம புக் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்ம வந்து ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம டெய்லியுமே தர்ஷன் அப்டேட் கொடுக்கும்போது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுப்போம். அதாவது எஸ்எஸ்டி அண்ட் டிடி, ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன், அண்ட் டிடி அப்படின்றது திவ்ய தர்ஷன டிக்கெட். இந்த திவ்ய தர்ஷன டிக்கெட் அப்படின்றது நடைபாதையில போகக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து அலிபிரி நடைபாதையில சிறுத்தை அட்டாக் நடந்தது இல்லையா? ஸோ அதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா இடத்துல கொடுக்குற டிக்கெட்டையும் எஸ்எஸ்டி டோக்கனா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்டிக்கும் திவ்ய தர்ஷனத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குனீங்கன்னா பஸ்ல போகலாம், நடந்து போகலாம், கார்ல போகலாம், இல்ல நீங்க வந்து எந்த ஒரு வேலையும் நீங்க போகலாம். ஸோ இப்படிதான் போய் தர்ஷன் பார்க்கணுன்ற எந்த கம்பல்சரியும் கிடையாது. இதுவே திவ்ய தர்ஷன டோக்கனா கொடுத்தாங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து நடைபாதையில நடந்துதான் மலைக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். இப்போ இதுல வந்து எல்லா இடத்துலயுமே நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இது டெய்லியும் காலையில 4 மணிக்கு கவுண்டர் ஓபன் ஆகுது. கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிபிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை, இந்த 4 இடங்களையும் டெய்லி உங்களுக்கு வந்து காலையில டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி மெட்டுல மட்டும் காலையில 6 மணிக்கு தான் அவங்க வந்து கேட் ஓபன் பண்ணுவாங்கன்றனால 6 மணிக்கு மேல டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரு தடவை வாங்கிட்டா திரும்ப இதே டிக்கெட்டை வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் இருந்தாதான் தருவாங்க. அண்ட் ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ண முடியாது. இந்த டிக்கெட்ல தர்ஷன் பாக்குறதுக்கு நமக்கு ஏர்லி மார்னிங்ல ஒரு 3, 4, 5 மணி ஸ்லாட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஒரு 1ல இருந்து 2 மணி நேரம் டைம் ஆகும். மத்தியானம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12 மணில இருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ஸ்லாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள போறீங்க அப்படின்னா ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகும். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய தர்ஷன் டைமிங். இப்போதைக்கு இந்த திவ்ய தர்ஷன டிக்கெட்டை கன்வெர்ட் பண்ணிருக்கனால எல்லாமே எஸ்எஸ்டியா இருக்கு. சப்போஸ் இந்த வேல நடந்து போகக்கூடிய பாதையில எந்த பிரச்சனையும் இல்லை, பக்தர்களுக்கு எல்லாம் சேஃப் அப்படின்னு சொல்லி திரும்பியும் அதை திவ்ய தர்ஷனமா கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வாங்கிட்டு நடந்து போகணும். எஸ்எஸ்டியா இருந்தா வாங்கிட்டு நடந்து போறதுக்கு கம்பல்சரி இல்லை, நம்ம எப்படி வேணாலும் வந்து போகலாம். ஸோ இது வந்து அடுத்து இருக்கக்கூடிய 2 வே. இது வரைக்கும் நம்ம வந்து 4 வழிகள் வந்து பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம். ஸோ இதுவும் வந்து இலவச தரிசனம் தாங்க, நீங்க எதுவுமே வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட், அதாவது கை குழந்தைகளுக்கான இந்த தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட டிக்கெட் வந்து பாத்துக்கோங்க, மாடல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படின்னு போட்டுட்டு ₹300 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டோக்கன் நம்ம கொடுத்துருவாங்க. இதுல புக்கிங் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கான புக்கிங் நம்பரும், கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பாருங்க இன்ஃபான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்தது டேட் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நவம்பர் மாசம் 29ஆம் தேதி 3:30 மணிக்கு வந்து போயிருக்காங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 2ன்னு போட்டுட்டு அவங்களோட பேரு அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தரிசனம் தான் அடுத்து இருக்கக்கூடிய இலவச தரிசனம். ஸோ இதுல போறதுக்கான ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்றேன். இது டெய்லியுமே நம்ம போகலாம், ஸ்பெஷலான டேஸ்ல மட்டும் கேன்சல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைகுண்ட ஏகாதசி, பிரம்மோற்சவம், ரத சப்தமி, இந்த மாதிரி ஸ்பெஷலா இருக்க டேஸ்ல மட்டும் இந்த மாதிரி ஸ்பெஷல் தரிசனம் எல்லாமே கேன்சல் ஆகும். மீதி நாட்கள் எல்லாமே அவைலபிள் இருக்கும். இதுல போறதுக்கு குழந்தைக்கு 1 வயசு 1 வயசுக்கு கம்மியா இருக்கணும். குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் கம்பல்சரி வேணும். பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து டெலிவரி பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுப்பாங்க, அது இருக்கணும். இது 2ல ஏதாவது ஒன்று ஒரிஜினல் வேணும். அதுக்கு அடுத்தது அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். இந்த தரிசனத்துல உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து யாராவது எல்டர்ஸ் பிரதர் சிஸ்டர் இருக்காங்கன்னா நீங்க கூட்டிட்டு போகலாம். அது மட்டும் தான் அலோடு. மற்றபடி ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க.
அண்ட் டைமிங் பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணிலேருந்து 6 மணிக்குள்ள சுபதம் என்ட்ரன்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் முன்னாடி காட்டின மாதிரி தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு நீங்க வந்து ஒரு மணி நேரத்துல தர்ஷன் வந்து பாத்துடலாம். ஸோ கை குழந்தைகளை தூக்கிட்டு வேற எந்த 300 ரூபா தர்ஷன்ல எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும், அலைச்சல் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் இல்லையா? அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இந்த தர்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தடவை வாங்கிட்டோம்னா திரும்ப அதே தர்ஷனை யூஸ் பண்றதுக்கு 90 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். மீதியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்து இருக்கக்கூடிய தர்ஷன் வே. அண்ட் அடுத்ததா இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனம் அடுத்த ஆப்ஷன். இந்த நேரடி இலவச தரிசனம் அப்படின்றது நமக்கு எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் தேவையில்ல, எதுவுமே நம்ம வந்து கொண்டு போகணுன்றதும் இல்லை. நேரடியா போயிட்டு கியூல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணி சாமி பார்க்கணும். இப்ப மற்ற தரிசனுக்கு எல்லாம் இருக்கிறதுக்கும் இந்த நேரடி தரிசனத்துக்கும் என்ன நமக்கு வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னா மற்ற தரிசனங்களுக்கான வெயிட்டிங் டைம் உங்களுக்கு கம்மியா இருக்கும். இதே வீக் டேஸ்ல வந்து இந்த நேரடி தரிசனம் உங்களுக்கு ஒரு 5ல இருந்து 8 மணி நேரம் ஆகுது. சில நேரங்கள்ல கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, கியூ வந்து வெளியில வரைக்கும் வெயிட் பண்றாங்க, சில டைம்லாம் சிலாத்தோரணம் வரைக்கும் கூட லைன் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் ஒரு 24ல இருந்து 30 மணி நேரம்லாம் ஆகியிருக்கு, சில நேரம் 48 மணி நேரம் கூட ஆகியிருக்கு. ஸோ அந்த ஒரு சிரமங்கள் இதுல உங்களுக்கு இருக்கும். ஆனா எந்த ஐடி ப்ரூஃபும் தேவையில்லை, எதுவும் புக் பண்ண தேவையில்லை, நமக்கு வந்து டைம் கேப் தேவையில்லை, இந்த மாதிரி எந்த விஷயமும் தேவையில்லை. நம்ம நேரா போயிட்டு கியூல ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும், வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு நம்ம சாமி பார்க்கலாம். ஸோ அங்க வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க நம்ம லட்டு வாங்குறதுக்கு. அண்ட் அதுல வந்து டைம் போட்டிருக்கும் உங்களுக்கு என்ன தர்ஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அது வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டைமிங் பார்த்து நீங்க ரீஎன்ட்ரி பண்ணி தர்ஷன் வந்து பாத்துக்கலாம். இது அடுத்து இருக்கக்கூடியது. அண்ட் கடைசி வே என்ன அப்படின்னா பிளட் டொனேஷன். திருமலையில இருக்கக்கூடிய அஸ்வினி ஹாஸ்பிட்டல்ல நீங்க பிளட் டொனேஷன் பண்றது மூலமா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை பத்தி தனி வீடியோ நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து பிளட் டொனேட் பண்றதுல ஏன்னா எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மற்ற இடத்துல பண்றதுக்கும் திருமலையில பண்றதுக்கும் அப்படின்றது, திருமலையில பண்ணும்போது நம்ம பெருமாளுக்காக இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து காலையில 8 மணிக்கு முன்னாடியே நீங்க அஸ்வினி ஹாஸ்பிட்டல் வந்து போயிடணும். இதுக்கான டைமிங் வந்து காலையில 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் தான் கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு நாளைக்கு 30 பேர் வரைக்கும் கூட பிளட் டொனேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து 5 பேர் அப்படின்றது தான் லிமிட்டா வச்சிருக்காங்க. ஸோ நம்ம 5 பேத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா பிளட் டொனேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா அங்க வந்து சம் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து ஏஜ், அதுக்கப்புறம் உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிட்டு ரிசப்ஷன்ல ரெஜிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெஷர் லெவல், அதுக்கப்புறம் பிளட் கொடுக்கறதுக்கான டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பிளட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து அவங்க ஒரு 2 லெட்டர் கொடுப்பாங்க. ஒரு லெட்டர் வந்து இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த லெட்டர்ல வந்து உங்களுக்கு என்னைக்கு தர்ஷன் டேட் அப்படின்றதும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கும். அதாவது அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கைண்ட்லி பெர்மிட் த பிளட் டோனர்ஸ் ஹூ டீடைல்ஸ் ஆர் மென்ஷன் ஹியர் அண்டர் ஃபார் ஃப்ரீ தர்ஷன் த்ரூ செல்லுலார் என்ட்ரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான டொனேஷன் சர்டிபிகேட்டும் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் இண்டிவிஜுவலா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல டேட்டும் உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டரும் அதுக்கப்புறம் லட்டு வாங்குறதுக்கான ஒரு லெட்டரும் வந்து கொடுப்பாங்க. இந்த தரிசனம் பொறுத்த வரைக்கும் நம்ம சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா தான் போகணும். இதுக்கான டைமிங், தர்ஷன் பார்க்கறதுக்கான டைமிங் அப்படின்றது நம்ம 11 மணில இருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ள போயிடணும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் பார்க்க முடியாது, அதுக்கு முன்னாடி நீங்க ரிப்போர்ட் பண்ணிக்கணும். அங்க போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லிப்பை வச்சு நம்ம தர்ஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு லட்டுக்கான ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த லட்டை வச்சு நம்ம வந்து தர்ஷன் லட்டு வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பிளட் டொனேஷன் பண்ணிட்டு அது மூலமா நம்ம வந்து தர்ஷன் பார்க்கலாம். சேம் டே தான் பார்க்கணும், நெக்ஸ்ட் டே எல்லாம் நீங்க வந்து பார்க்க முடியாது. அண்ட் இது வந்து கடைசி வே. ஓகேங்களா? ஸோ கடைசியா இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ். இந்த மாதிரி எனக்கு ஒரு திடீர்னு ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க காலையில அந்த 8 மணிக்குள்ள அங்க போயிட்டீங்கன்னா 5 பேத்துக்குள்ள இருக்கீங்கன்னா பிளட் டொனேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லெட்டரை வாங்கிட்டு நம்ம 300 ரூபா தர்ஷன் பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இத்தனை ஃப்ரீ வேஸ் இருக்கு. ஸோ திரும்பியும் என்னென்னு சொல்றேன், அங்க பிரதர்ஷன டிக்கெட் இருக்கு, சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட், இது ரெண்டுமே ஆன்லைன்ல தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தர்ஷன டோக்கன், இப்ப ரெண்டுமே ஒன்னாயிடுச்சு. கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், பிளட் டொனேஷன் பண்றது, நேரடி தரிசனம், இந்த சான்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா தான் கிடைக்கும். நம்ம எதுவுமே பைசா பே பண்ண தேவையில்லை, யாருக்கும் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றதும் இல்லை. இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்ற போல இருக்கு, நமக்கு தகுதிகள் இருக்கு, எலிஜிபிலிட்டி இருக்கு, இந்த தர்ஷன்ல போகலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு எப்பயுமே கிடைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கிடைக்கிற டிக்கெட் டைமுக்கு தான் கிடைக்கும், ஆஃப்லைன்ல கிடைக்கிறது உங்களுக்கு டெய்லியுமே இருக்கு. உங்களுக்கு எந்த வே யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க.
இப்போ நான் சொன்ன வேலை நீங்க என்ன வேலை இதுக்கு முன்னாடி நிறைய டைம் தர்ஷன் பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.